ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 166வது தலைப்பு. ஹாரமும் ஆகாரமும் தொடர்ச்சி. ராஜா கிட்டே போய் அந்த ஹாரத்தை கொடுத்தார். என்ன காரணமென்றே தெரியவில்லை. நேற்றைக்கு மத்தியானத்திலிருந்து என் புத்தி கெட்டுப்போய் கிடந்தது. அந்த கெட்ட ஆவேசத்தில் நான் தான் இந்த மகா பாவத்தை பண்ணினது. சந்நியாசியானவன் சிஷ்யன் என்று தன்னை ஆசிரியத்திருக்கிறவனுடைய சொத்தை, அவன் போட்ட ஆகாரத்தையும் சாப்பிட்டுவிட்டு உடனே அபகரிக்கிற பாவத்தை பண்ணிவிட்டேன். திருடனை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படி எனக்கு சிக்ஷை பண்ணு. அதோடு இன்னும் பல பேரை இதுவரை சந்தேகப்பட்டு நீ தண்டிக்கும்படியாகவும் கண்டிக்கும்படியாகவும் நேர்ந்ததற்கும் நான் காரணமானதால் அதெல்லாவற்றையும் சேர்த்து வைத்து எனக்கு சிக்ஷை கொடு. என்னால் எத்தனை நிரபராதிகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டதென்பதில் எனக்கு உண்டாயிருக்கும் வேதனை அப்போதுதான் தீரும் என்று ராஜாவிடம் சொன்னார். ராஜா சிரித்தான். உங்கள் சிஷ்யன் என்கிறதாலேயே உங்களுடைய அனுக்கிரகத்தில் எனக்கும் ஏதோ கொஞ்சம் அறிவு உண்டாயிருப்பதால் என்னால் உண்மையை ஊகிக்க முடிகிறது. நீங்கள் இப்போது சொன்ன மாதிரி ஒரு நாளும் நடந்திருக்க முடியாது. உங்களுடைய பரம தயாள குணத்தினால்தான் நீங்கள் இப்படி கதை சொல்லுகிறீர்கள். நிஜ திருடன் என்ன தண்டனை கிடைக்குமோ என்ற பயத்தில் அப்புறம் உங்களிடம் வந்து சரணாகதி காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்திருப்பான். தஞ்சம் என்று வந்தவனை தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று கருணையில் அவனுக்கு அபயம் தந்துவிட்டு இப்போது நீங்களே குற்றத்தை செய்ததாக கதை சொல்லுகிறீர்கள். நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். மகான் ரொம்பவும் மறுத்தார், மன்றாடினார். நானாக பண்ணின குற்றப்படி நான் திருடன். இப்போது நீ அந்த குற்றத்தை மறுத்து நான் பொய் சொல்கிறேன் என்பதாக இன்னொரு விதத்தில் என்னை குற்றவாளி ஆக்குகிறாய். வேண்டாமப்பா, என்னை தண்டி. அதுதான் என் மனசை ஆற்றும். குரு சொல்லை கேட்க வேண்டியதும் குருவுக்கு சந்தோஷம் தருவதை செய்வதும் தானே சிஷ்யனின் தர்மம் என்றார். ராஜா யோசித்தான். அப்புறம் சொன்னான், எனக்கு சொல்லவே வாய் கூசினாலும் நீங்கள் விடாப்பிடியாக சொல்வதால் நீங்கள்தான் ஹாரத்தை எடுத்ததாக வைத்துக்கொள்ள பார்க்கிறேன். ஆனாலும் குற்றம் ஒன்றாகவே இருந்தாலும் எந்த காரணத்துக்காக அது பண்ணப்பட்டது என்பதையும் ஆராய்ந்து அதை ஒட்டியே ஒரே குற்றத்துக்கு வேறு வேறு சிக்ஷைகளை நீதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. எப்படியாகப்பட்டவர் என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் எந்த விதமான நோக்கத்துக்காக குற்றம் செய்தார் என்று கவனித்தே தீர்ப்பு செய்ய வேண்டும். சர்க்கம்ஸ்டன்ஸ், மோட்டிவ், அதை பார்த்தே சென்டென்ஸ் பண்ண வேண்டும் என்றுதானே இப்போதும் லா இருக்கிறது. அதனாலே மகானான தாங்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணினீர்கள் என்றால் எந்த காரணத்தின் மேலே அப்படி பண்ணினீர்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் தண்டிக்கிறதற்கில்லை. முதல் தடவை குற்றம் பண்ணினவர் தாமே அதை ஒத்துக்கொண்டு திருட்டு குற்றமானால் பொருளையும் ஒப்புவித்து விடுகிற பட்சத்தில் தண்டிக்காமலே விட்டுவிடலாம் என்றும் சாஸ்திரம் இடம் தருகிறது என்றான். இப்படியெல்லாம் என்னை அடியோடு தண்டிக்காமல் விடப்படாது. எத்தனையோ காலமாக நீதி பரிபாலனம் செய்து வந்திருப்பதால் நீதான் காரணத்தை கண்டுபிடித்து கொஞ்சமோ நஞ்சமோ அதற்கான சிக்ஷையை தர வேண்டும். ஏனென்றால் இந்த திருட்டு புத்தி எனக்கு எப்படி வந்தது என்பதற்கு எனக்கு எந்த காரணமும் தெரியவில்லை என்று குரு சொன்னார். அதற்கு ராஜா, உங்களை போன்ற ஒரு மகானே தன் சொந்த விஷயமான ஒன்றில் காரணம் தெரியவில்லை என்னும்போது மற்றவர்கள் யார் அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியும்? தாங்களே தீர்க்கமாக சிந்தனை செய்து சொன்னால்தான் உண்டு என்றான். சரி, நேற்றைக்கு கெட்டுப்போயிருந்த புத்தியை
இன்றைக்காவது தெளிவித்து கெட்டதற்கு தண்டனை வாங்கிக் கொள்ள வேண்டுமென்ற புத்தியை தந்திருக்கிற பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டு பார்க்கிறேன் என்று அந்த மகான் சொல்லி ஈஸ்வர தியானம் பண்ணினார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.